அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி குடும்பத்தினரிடமே அஷ்ட சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஏப்ரல் 1, இன்றைக்கி முக்கியமான நாள். என்ன முக்கியமான நாள்? எல்லாமே புது கணக்கு துவங்குவோம். அது என்ன இன்றைக்கி மட்டும் புது கணக்கு துவங்குறது? ஒன்று தமிழ் வருடப்படி பார்த்தா சித்திரை 1 புது கணக்கு துவங்கலாம், இல்லை ஆங்கில கணக்கு பிரகாரம் பார்த்தா ஜனவரி 1 புது கணக்கு துவங்கலாம். அது எதுக்கு ஏப்ரல் 1 கொண்டு வந்து புது கணக்கு துவங்க வச்சாங்க? இது யாராவது தேடி பார்த்துருக்கிறீங்களா? அதாவதுங்க, எந்த விஷயம் நடந்தாலும் கிரகங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் நடக்காதுங்க. என்னை பொறுத்தவரை அதுதான். அதாவது இப்போ அன்றாட கோச்சாரத்தில் நகர்ந்துட்டு கிரகம்தான் அன்றாட செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறது. இது சத்தியமான உண்மை. என்னுடைய குருநாதர் நிலை வசனையாக சொல்லுவாங்க, அதாவது கிரகங்கள் தான் அனைத்தையும் இயக்குது, அனைத்தையும் நடத்திட்டு இருக்குது. சுவாமி அதுக்கு மேலாக இருந்து அதில் இயக்கிட்டு இருக்கார். புரியுதுங்களா? அப்போது இன்றைக்கி சூரியன் எங்கே போகிறான்னு பாருங்கள். சூரியன் மீனராசியில் பங்குனி மாதத்தில் எங்கே போவார்? மீனராசியில் குரு வீட்டில் போயிட்டுருப்பார். அப்போ குரு அப்படிங்கிறது பெரும் பணம். அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதுனா பொருள் சார்ந்த காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய இடம், கடனை திருப்பி அடையக்கூடிய இடம், ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய இடம். உங்களையே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறது இந்த 12ஆம் இடத்துல தான். தூங்கி எந்திரிச்சா ரெஃப்ரெஷ் ஆகிறீங்களா இல்லையா? அதுபோல் இந்த சம்பாத்தியம் என்பது சூரியன். இந்த சூரியன் 12ஆம் இடத்துல போகும்போது ரெஃப்ரெஷ் ஆகிறார். ரெஃப்ரெஷ் தானே புது கணக்கு. போன வருஷம் கணக்கு முடிச்சு இந்த வருஷம் புது கணக்கு போடுறீங்க. அதுக்கு நேர் 7ஆம் பாவம் யாரோட வீடு? ஒரு பாவம் அதற்கு 7ஆம் பாவத்தை சார்ந்தீங்கன்னு சொல்லிக்கிறேன். 7ஆம் பாவம் யாரோட வீடு? புதனோட வீடு. கன்னி. பேங்க், கடன், வரவு, செலவு அப்படின்னாலே இந்த 6ம் 7ம் தான். 6ம் 12ம் தான். 6ம் 12ம் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த 6, 12 பேங்க் சம்மந்தப்பட்டது. புது வரவு செலவு, பழைய கணக்கு முடித்து புது கணக்கு, கடனை கட்டி முடித்தல், ரெஃப்ரெஷ் ஆகிறது. கிரகங்கள் சம்மந்தம் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. பாருங்க, இது இந்த புது கணக்கு துவங்கிறது யார் ஆரம்பித்தாங்களோ ஆதி காலத்தில். ஆனால் இது எப்படி பாருங்க, அவங்க இதையெல்லாம் நினச்சி ஜோதிடத்தை பார்த்துலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இதோடு சம்மந்தப்படுதா, மெர்ஜ் ஆகுதா இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் சிவப்பு கலர் அடித்தாங்க? அது தன்னை அதாவது தன் கட்டுப்பாட்டில் ஒவ்வொரு செயல்பாட்டையும் பதித்திருக்கும் கிரகங்கள். அது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்படித்தாங்க இந்த ஏப்ரல் புதுக்கணக்கு என்பது பங்குனி மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் போகும்போது துவங்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-16 டிகிரி அப்படிங்கிறது ரேவதி 1ஆம் பாதம். ரேவதி யாரோட நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரம். புதன் யார்? பேங்க்கு. புதன் பேங்க்கு. புரியுதுங்களா? அப்போ புதனோட நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது புது கணக்கு போடுறோம். அதுதான் இது. கிரகங்கள் தன் கால